எல்லாருமே போட்டோ காட்டுறாங்க, நானும் போட்டோவோட இன்னைக்கு வந்திருக்கிறேன். சுந்தர் என்னோட காட்ட வேண்டும். இந்த போட்டோ இருக்கிறவங்க யாருங்கம்மா? அருமை சொந்தங்கள நீங்க பாருங்க. இந்த போட்டோ இருக்கக்கூடியவங்க யாரு? 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் பிடிஆர் இருக்கிறார் தெரியுது, இன்னொருத்தர் உதயநிதி ஸ்டாலின் தெரியுது, இன்னொருத்தர் யாருங்க? அந்த 3வது நபர் யார்? மதுரை மேயருடைய கணவராக இருக்கக்கூடிய பொன் வசந்த். இத்தனை காலமாக பிடிஆர் என்ன சொல்றாரு? எனக்கும் மாநகராட்சிக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கும் மாநகராட்சிக்கு சம்பந்தம் இல்லை, மாநகராட்சி மோசமாக இருந்தால் நான் எப்படி எம்எல்ஏவாக பொறுப்பேற்க முடியும் என்று சொன்னார். அருமை சொந்தங்களே, இவருடைய கைத்தடி, இவருடைய அடியாளாக இருப்பவர் தான் இந்த பொன் வசந்த், மதுரை மேயருடைய கணவராக இருந்தவர். மதுரை மேயர் என்ன பண்ணாங்க? 2022 பொறுப்பேற்று அக்டோபர் 2025 பதவியிலிருந்து வெளியே வந்து மதுரைக்கு இன்னைக்கு ஒரு மேயர் கூட கிடையாது. ஏன் மேயர் இல்லைங்க? 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததற்காக மேயர் ராஜினாமா செய்து மேயர் இல்லாத ஒரு மாநகரமாக மதுரை இருக்கு. என்ன ஊழல் அது? சொத்து வரி உயர்த்தினாங்க. எப்படி உயர்த்தினாங்க? 25%-லிருந்து 100% உயர்த்தினாங்க. இந்த மதுரை மேயருடைய கணவர் பொன் வசந்த் ஒரு பெரிய ஆளா போய் பார்த்து, ஐயா உங்களுக்கு சொத்து வரி உயர்த்த மாட்டோம், உங்களுக்கு உயர்த்தாம இருக்கிறதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் சைட்ல பணம் கொடுங்க. பணத்தை வாங்கி 200 கோடி ரூபாய் மோசடி செய்து சொத்து வரியை நம்மை போல் சாமானிய மனிதர்களுக்கு ஏத்துனாங்க, பெரிய முதலாளி ஏத்துல. அதுல வந்திருக்கக்கூடிய ஊழல் மட்டுமே 200 கோடி ரூபாய்.